அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இப்போ ரீசெண்டாக இந்திய ராணுவத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் 13 பிப்ரவரி 2024 ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தவிர வேற எந்த ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் வரல. இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துட்டாங்க. யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அவங்களுக்கான ஏஜ் லிமிட், எக்ஸாம் டேட், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்குது, ஸோ தகுதிகள் என்னென்ன அப்படின்றத கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மியில் அக்னிவீர் என்ட்ரிஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க, ரெகுலர் சோல்ஜருக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான A to Z ஃபுல் டீட்டெயில்ஸும் கிளியராக கிடச்சிரும். நம்மளோட பயிற்சி மையத்தில் இந்திய ராணுவ எழுத்துத் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் 14 பிப்ரவரி 2024 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்திய ராணுவத்துக்கு எப்படியாவது சேரணும், ஒரே முயற்சியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றி பெறலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அது பார்த்தா அப்படின்னா எலிஜிபிலிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட், அனைத்து டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுலேயும் தமிழ்நாட்டில் குறிப்பாக 3 ஏஆர்ஓக்கள் தான் அனைத்து மாவட்டங்களும் வரும். வட மாவட்டங்கள் அனைத்தும் சென்னை ஏஆர்ஓக்களையும், தென் மாவட்டங்கள் அனைத்தும் திருச்சி ஏஆர்ஓக்களையும், மத்தியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அனைத்தும் கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்களையும் வந்துடும். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 13 பிப்ரவரி 2024 22 மார்ச் 2024 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். புதிய விண்ணப்பதாரர்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு அடுத்து அப்ளை பண்ணணும். இது எப்படி அப்ளை பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஆன்லைன் சிஇஇ தான், காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்தியா முழுக்க ஒரே டேட்ல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ என்ன டேட் அப்படின்னா 22 ஏப்ரல் 2024. ஸோ இந்த டேட் ஃபிக்ஸ் ஆகிருச்சு. டேட்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு சந்தேகங்கள் வரலாம். நான் 2 ட்ரேடுக்கு அப்ளை பண்ணலாமா, அதாவது எனக்கு நர்சிங்க்கு எலிஜிபிள் இருக்கு, ஜிடிக்கு எலிஜிபிள் இருக்கு. நான் இதுல ஜிடிக்கும் நர்சிங்க்கும் சேம் டைம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஷியோரா நீங்க ரெகுலர் கேடர்ல நர்சிங் அப்ளை பண்ணலாம், அதே நேரத்தில் அக்னிவீர் என்ட்ரியில ஜிடிக்கும் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்றப்ப இதுல காமனா எக்ஸாம் டேட் 22 ஏப்ரல் கொடுத்திருந்தாலும் ஸோ டேட் பார்த்தா அப்படின்னா ஒரு 1 வீக் ஆகுது எக்ஸாமினேஷன் நடைபெறும். ஸோ நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தா அப்படின்னா கடைசி 2 நாட்கள்ல நடைபெறதால உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஷியோரா நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்ததா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அக்னிவீர் என்ட்ரிக்கு 17.5 இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த அக்னிவீர் கீழே ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்மேன், கிளர்க் உள்ளிட்ட பிரிவுகள் வரும். ஸோ நீங்க இந்த ட்ரேடுகளை விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வயது வரம்பு 17.5 21 வயதுக்குள்ள இருக்கணும். உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் பார்த்தா அப்படின்னா 1 அக்டோபர் 2003 இருந்து 1 ஏப்ரல் 2007 பிறந்திருக்கணும். இதே நீங்க நர்சிங்னா அப்படியே 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்ததா எலிஜிபிலிட்டியில ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜிடி ட்ரேட்மேன் அட்டன் பண்றீங்க அப்படின்னா 166 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதுமானது. இதே டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. கிளர்க் அட்டன் பண்றீங்க அப்படின்னா 162.5 சென்டிமீட்டர் இருந்தா எலிஜிபிள். எழுத்து தேர்வுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும், மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும், ஃபைனல் மெரிட் வரும். இதுல பிசிக்கல் டெஸ்ட்ல எந்தெந்த ட்ரேடுக்கு மார்க் இருக்கு அப்படின்னா ஜிடிக்கும் ட்ரேட்மேனுக்கும் மட்டும், டெக்னிக்கலுக்கும் கிளர்க்குக்கும் பிசிக்கல் டெஸ்ட் மார்க் கிடையாது. அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். ஜிடியை பொறுத்த வரைக்கும், ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நீங்க 1600 மீட்டரை 5:45 ஓடுனீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் பேஜ்ல வருவீங்க. 5:30 ஓடுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வருவீங்க. அதுக்கு அடுத்ததான் ஃபுல்லப்ஸை பொறுத்த வரைக்கும் 6 எடுத்தா பாஸ் மார்க், 10 எடுத்தா 40 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான். இதை முடிச்சவங்க அதற்கு அடுத்ததான் மெடிக்கல் போவீங்க. மெடிக்கல்ல A to Z என்னென்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு டெஸ்ட்டும் எப்படி செக்அப் நடக்கும், ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்திய ராணுவத்திற்கான பயிற்சி தேர்வு வகுப்புகள் நம்மளோட பயிற்சி மையத்தில் நடைபெறுது. ஸோ நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்ல சேர்றது மூலயமா எக்ஸாமுக்கும் படிச்சுக்கலாம், பிசிக்கலுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அதே நேரத்தில் மெடிக்கல் ஃபால்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். 3 விதமான பயிற்சியும் நடக்கக்கூடிய ஒரே இடம், பயிற்சி மையம் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமி தான். ஸோ நீங்கள் 14 பிப்ரவரி 2024 நடைபெறக்கூடிய பயிற்சி வகுப்புகளை ஜாயின் பண்ணுங்க. 100% உங்களை 100% வெற்றியாளர் அப்படின்றத நான் உறுதிப்படுத்தி தர்றேன். ஸோ நீங்கள் டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஃபோர்ஸஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். நம்மளோட
சேனல்ல தொடர்ந்து ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, டிஃபென்ஸ் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட், ராலிஸை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களை 100% வெற்றியாளர் ஆக்கி தரேன். ஜெய் ஹிந்த்.